ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த நினைவுகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்க 1985லேருந்து 89 வரைக்கும் நான் சென்னையில் உத்தியோக மாற்றத்தில் இங்கே இருந்தேன். அந்த நேரத்தில் அப்போ தான் மேல்மருவத்தூர் கோவில் பிரபல்யம் ஆகிட்டு இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்தில் அந்த இடத்துல நான் பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கு நடுவில் உத்தியோக நிமித்தமாக ட்ராவல் பண்ண வேண்டிய பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் 1-2 தடவை மேல்மருவத்தூருக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் நான் ஐயப்ப பக்தன். ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்கேன். 1986 87 எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பீரியடில் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது இந்த நீல உடை போட்டு அதெல்லாம் 40 நாள் விரதம் இருந்து நம்ம போகும்போது பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நாங்கள்லாம் இங்கே சென்னையிலேருந்து மேல்மருவத்தூரை தாண்டி போகும்போது அந்த இடத்துல செவ்வாடை உடுத்தி பக்தர்கள்லாம் போயிட்டு பார்க்குறேன். அப்போது பஸ்ஸில் உட்காந்துட்டு நான் என்னுடைய கூட இருந்த ஐயப்பன்மார்கள்ட்ட நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் ஐயப்பன் இதில் இருமுடி எடுத்து இந்த மாதிரி நீல உடை கருப்பு உடை போட்டு போகிறோம். அது மாதிரி இப்போ இங்கே இந்த கோயிலுக்கு சிவப்பு உடை போட்டு போகிறாங்க போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான உடைகள் தெரிவித்து போக முடியாத இது வந்துடுச்சு போல இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி சொல்றேன். இது 1986 87. ஆனால் 1997 நான் மறுபடியும் சென்னைக்கு வந்த பிறகு நான் நினைச்சே பார்க்கல. மறுபடியும் நான் அம்மா என்ன செவ்வாடை ஒடுத்து வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம். அதாவது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னது என்ன, இன்னைக்கு நடக்கிறது என்ன அப்படின்றது நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்கறேன். அந்த அந்த 1997 நான் சொன்ன அந்த பீரியட்ல எப்படி நான் கோயிலுக்கு எப்படி நான் சிவாடை உடுத்தினேன் அப்படின்றத பற்றி ஒரு ஆரம்பம் நம்ம இங்க சொல்லுவோம் அப்படின்னாக்கா, அதுவும் அலுவல் நிமித்தமாக தான் நான் போனேன். அம்மாவை பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாது. அலுவல் நிமித்தமாக நம்ம போயிருக்கும் போது அந்த அலுவல் எல்லாம் முடிச்சுட்டு நானும் என் மனைவி 2 பேரும் போயிருந்தோம். போயிட்டு முடிச்சுட்டு நான் திரும்பலாம் அப்படின்ற போது ஆதிபராசக்தி அந்த அறநிலை பொறுப்பாளர்கள் என்கிட்ட அம்மா பார்த்துட்டு போகிறேன். நான் யாரு அம்மா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. பங்காரு அடிகளார் அம்மான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன மாதிரி பங்காரு அடிகளாரை பார்த்துட்டு நான் சொன்னேன், உங்களோட தான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு அலுவலில் படி. நான் அவரை பார்த்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் அவரை பார்த்து சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. நாங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு 2 மணிக்கு அம்மாவை பார்ப்போம். அம்மாவை பார்த்துட்டு இது மாதிரி அம்மா சொன்னாங்க, நீங்கள் இந்த பக்கம் நிறையா தடவை போயிருக்கீங்க வந்திருக்கீங்க, ஆனால் இங்கே வந்தது ரொம்ப குறைச்சல். நிறையா இடத்துக்கு நிறைய கோயிலுக்கெல்லாம் ஒரு வேண்டுதல் பண்ணி தலமாக போனீங்க, ஆனால் இன்னைக்கு இங்கே ஒரு காரண காரியமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பம் உங்கள் பெண்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண பிறகு நான் அம்மாட்ட சொல்கிறேன், நான் அலுவலக பணியெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பணிக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கு பதில் சொல்றாங்க, நீ யார் பார்த்துக்கிறதுக்கு, உன்னையும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்கு என்ன புரியல. எந்த மாதிரியான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, என் கன்னத்துல ஓங்கி யாரோ ஒருத்தர் அடிச்சா மாதிரி இருந்தது. நீ யாரு பார்த்துக்கிறதுக்கு உன்னையும் சேர்த்து நான் பார்த்துக்கிறேன். புரியல, அந்த நேரத்துல புரியல. ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வெளியில வந்துட்டோம். நான் எப்படி அன்னைக்கு டிரைவர் இல்லை, நான் தான் வண்டியை ஓட்டிட்டு இருந்தேன்.
எப்படி சென்னைக்கு வந்து சேர்ந்தேன்னு தெரியாது. அந்த வார்த்தைகள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. இந்த மாதிரி அம்மா சொன்னதனுடைய அர்த்தம் என்ன, அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருந்துட்டு. பட் ஆனால் அதான் டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய லைஃப்ல வந்து சொல்லணும்னு சொன்னா, அந்த ஒரு வினாடி அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதான் செவ்வாடை தைக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னார் இல்லையா, அந்த தருணத்துலேருந்து அதுக்கப்புறம் செவ்வாடை வை அது அந்த பாதையில போக ஆரம்பிச்சிச்சு. அம்மா சொன்னாங்க, என்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத, என்னுடைய செயல்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத அப்படின்றத பற்றிலாம் அம்மா நிறையா சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட சொன்னாங்கல்ல, பொதுவாக சொன்னதை நான் சொல்றேன். அந்த மாதிரி இதுல வந்து நம்ம இதே மாதிரி இந்த அம்மா சொன்ன இந்த எனக்கு சொன்ன உடனே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதை பற்றி நான் வந்து நிறையா நாள் யோஜனை பண்ணி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி நான் யோசிக்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து புத்த பிரானுடைய சுட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. சுட்டாஸ்ன்றது வந்து அம்மாவனுடைய அருள்வாக்கு மாதிரி பொன்மொழிகள், புத்த பிரானுடைய பொன்மொழிகள். அதில் வந்து புத்த பிரானுடைய சிஷ்யர் ஒருத்தர் ரொம்ப வருஷம் அவர்கிட்ட கூட இருந்தவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உண்டானது எப்படி, ஆரம்பம் எது, முடிவு எது, இந்த பிரபஞ்சத்தை இது ஒரு பிரபஞ்சம் தானா, இன்னும் நிறைய பிரபஞ்சம் இருக்கா, இந்த பிரபஞ்சத்தை யாரும் உண்டாக்கணும், இந்த பிரபஞ்சத்தினால என்ன பயன், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முடிஞ்ச பிறகு நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய இறப்புக்கு பிறகு என்ன ஆகுது, இப்படிலாம் பல கேள்விகள் அவர் வந்து புத்த பிரான்ட்டு கேட்கும்போது அவர் சொல்றார், அந்த பொன்மொழியில் அவர் சொல்றார், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுடைய டயத்தை வீணாக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நாம் வந்து ஆன்மீக பாதையிலேருந்து பக்தி பாதையிலேருந்து நம்ம விலகி வெறும் வேண்டாத கேள்விகளை கேட்டுக்கணும். இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கு அர்த்தம் எங்கேருந்து கிடைக்க போறதில்லை. அப்படியாதான் அர்த்தம் சொல்லியிருந்தால், ஒருவேளை சொல்லியிருந்தால் அது வந்து அவங்களுடைய யூகம், அவங்க அவங்க அல்லது அவங்க மனப்பான்மை, அவங்க மனசுல என்ன தோணுச்சு அதை சொன்னாங்க, அதுதான் ஆகும். அதனால அது வந்து இதனால வந்து நம்ம வந்து ஒரு மனோதத்துவ ரீதியில வந்து நம்ம வந்து இதற்கான விடைகளை காண முடியாது. நம்ம வந்து இது வந்து டயத்தை வேஸ்ட் பண்றது தான். அதனால இந்த நம்ம சிற்றறிவுக்கெல்லாம் எல்லாம் எட்டாது. நம்ம வந்து ஆன்மீக பாதை, பக்தி பாதையில போகணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதை தான் பார்க்கணும். இந்த மாதிரி வேண்டாத காரியத்தை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் அம்மா சொல்லியிருக்காங்க, என்னையே என்னுடைய வழிகளையும் ஆராய்ச்சி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா அம்மா சொன்னதை அம்மா அப்பா அதுதான் நம்ம பார்க்கணும். அதனால அம்மா அன்னைக்கு சொன்னதை நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னபோது நானும் சரி அம்மா பார்த்துப்பாங்க. அதில் அம்மா பார்த்துக்கிறேன்னு சொன்னபோது நான் என்ன பண்ணணுமோ, அம்மா என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன சொல்லுவாங்களோ அதை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு தீர்மானத்துக்கு அதுக்கு பிறகு நான் வந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து ஒரு அம்மானுடைய என்ன ஆராய்ச்சி பண்ணாதுன்னு சொன்னபோது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். நம்ம நிறைய படிச்சிருக்கோம், சக்தி ஒளியில, மற்ற புத்தகங்கள்ல, மற்ற ஊடகங்கள் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துருக்கு. அது மாதிரி வந்து ஆராய்ச்சி பண்ணாதுன்னு சொன்னபோது எதை ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க, எதை ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் நம்ம போக கத்துக்கிறோம். அம்மாட்ட வந்து போக நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும். இந்த மனசு வந்து எதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணாம இருக்காது. ஒருத்தரை பத்தி ஒரு கணிப்பு, ஒருத்தரை பத்தி ஒரு பேச்சு, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இதை பத்திலாம் நம்ம வந்து சர்ச்சை பண்றது வந்து நம்மளுடைய வழக்கங்கள். இதுல ஒரு உதாரணம் சொன்னாக்க, நம்ம அன்பர் ஒருத்தர், சக்தி ஒருத்தர் வந்து அறுவை சிகிச்சைக்கு போட்டுருக்கு, இதய நோய்க்காக அறுவை சிகிச்சைக்கு போட்டுருந்தது. அப்போ வந்து அம்மா அவர்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து அறுவை சிகிச்சை, இதய அறுவை சிகிச்சை பண்ணிக்க வேண்டாம், மூல உபத்திரத்துக்காக சிகிச்சை பண்ணிக்கோ அப்படின்னு. அவர் கேட்டார், அம்மா எனக்கு டாக்டர்லாம் இங்கே அறுவை சிகிச்சை இங்கே இதயத்தில் சொன்னேன், நீங்கள் மூல உபத்திரத்துக்கு பண்ண சொல்லிக்கீங்க. நான் சொன்னபடி சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்லு அப்படின்னு. அவங்க டாக்டர்கிட்ட போய் சொன்னோடனே அந்த டாக்டர் சொன்னாங்க, நான் டாக்டரா உங்க அம்மா டாக்டரா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாங்க, இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால வந்து நான் வந்து அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நீங்க எனக்கு வந்து அது டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு அதையே பண்ணுங்க. அப்ப அவங்க பண்ணி பார்த்தா ஆச்சரியமா அதில் வந்து அவருக்கு வந்து இறுதி நோய் இல்லாம மூல உதர நோய் மட்டும்தான் இருந்த மாதிரி. அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டு அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து அம்மா மறுபடியும் அவங்ககிட்ட சொன்னார், அந்த பக்தர்கிட்ட சொன்னார், நண்பர்கிட்ட, இது மாதிரி நீ வந்து அவங்க வந்து மருந்து வாங்கிக்க சொல்லுவாங்க அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு, மருந்தை வாங்கிக்கோ ஆனால் சாப்பிடாத அப்படின்னு. இது என்னது அம்மா சொல்றாங்க, மருந்தை வாங்கிக்கோன்றாங்க, அவங்க சாப்பிடாதன்னு சொன்னாங்க. அதிகம் கேள்வி.
ரிசர்ச் இல்லை, அங்கே ஆராய்ச்சி இல்லை. அம்மா சொன்னதை கேள்வி வந்தாங்க. அவங்க மருந்து வாங்கிட்டு வந்தாங்க, குணமாயிட்டாங்க. பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவை பார்க்கும்போது அம்மா அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கு உடம்புல வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணுன்றது உன்னுடைய விதி. அதனால வந்து அந்த விதியை நான் வந்து கொஞ்சம் மாற்றி இங்கே இருந்து இங்கே பண்ணிக்கிற மாதிரி வைக்கணும். அதே நேரத்தில் நீ கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதும் விதி. அதனால வந்து ஆனால் மருந்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அதனால அந்த விதியை வந்து உனக்கு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதனால இந்த மாதிரியான சில சொற்கள் அம்மாவிட்டேருந்து அம்மாவுடைய அருள் உரைகள்லாம் வரும்போது நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பார்க்கறதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அம்மா சொல்றதை கடைப்பிடித்து அதை பின்பற்றணும். அது ஒரு முக்கியமான அதுக்காக இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அம்மா அடுத்த ஒரு தடவை பார்க்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நீ வாழணும். இது என்னது அன்றாட வாழ்க்கை வாழணும்? அன்றாட வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கும். இதில் என்ன சொல்றாங்க, அன்றாட வாழ்க்கை வாழணும். அம்மாவுடைய சொற்கள்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், எளிமையா இருக்கும். அம்மாவுடைய சொற்கள்ல வந்து அதை சம்பந்தப்பட்டதாகவோ அது சம்பந்தப்படாதாகவோ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழமான ஒரு அர்த்தங்கள் எல்லாம் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, உடனே புரிஞ்சிக்க முடியாது. அம்மா என்ன சொல்றாங்கன்றதை நம்ம வந்து இது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வந்து 4 தடவை 5 தடவை யோஜனை பண்ணி பார்த்தா தான் அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரியும். அதே நேரத்தில் வந்து அந்த அர்த்தங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எனக்கு படுற அர்த்தம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அம்மானுடைய அந்த இது வந்து உன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி பின்னாடி 1-2 எக்ஸாம்பிள் வரும்போது அதை பத்தி நம்ம பேசுவோம். அதை பத்தி அடுத்து இன்னொரு நாளைக்கு பார்க்கும்போது அம்மா சொன்னாங்க, இந்த கோவில் வளாகத்துல இங்க பக்கத்துலலாம் வந்து நிறைய குப்பைகள் சேருது. டிப்பர் வண்டிகள்லாம் வந்து இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனாலும் குப்பை நிறைய சேர்ந்துட்டே போகுது. குப்பையெல்லாம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா ஏன் இது என்கிட்ட சொல்றாங்க, நான் என்ன பண்ணணும்? இல்லை, குப்பை சேர்றது, ஆனா டிப்பர் எடுத்துட்டு போகுது, வண்டியில லாரியில் எடுத்துட்டு போறாங்க. ஆனா வந்து எடுக்க வேண்டாங்களா, குப்பையெல்லாம் எடுக்க வேண்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கிறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதனால நான் பேசாம கேட்டுட்டு வந்துட்டேன். பிறகு இதை பத்தி அதாவது அம்மாவுடைய செயல்கள் வாழ்ச்சியில், ஆனா அம்மாவுடைய வார்த்தைகளை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அம்மா எந்த அர்த்தத்துல சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, அது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம எப்பவுமே பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இதையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது பிறகுதான் எனக்கு வந்து அதனுடைய அர்த்தம் ஓரளவுக்கு. அதாவது அது அம்மா குறிப்பிட்டது வந்து அங்க மேலுமருவத்தூர் கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் இல்லை, நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய குப்பைகள். அம்மா சொன்னது என்னன்னு சொன்னாக்க, நம்ம மனசுல வந்து குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கு, அந்த குப்பையை எடுக்கணும். அந்த குப்பையை எடுத்தால் தான் நம்ம வந்து தூய்மையானாதான் நம்ம வந்து ஆன்மீக பாதையில போக முடியுன்றதுக்காக அதை கூடகமா அந்த மாதிரி வந்து என்ன மாதிரியான குப்பைகள் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எல்லாரும் ரொம்ப சாதாரண மனிதர்கள். பொறாமை, ஆசை, கோபம், காமம், குரோதம், இந்த மாதிரி நிறைய குப்பைகள், அழுக்கு, நம்மளுடைய மனதில் தீமையான செயல்கள் இதெல்லாம் வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து இது எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்வி. அது எடுக்கிறதுக்கு வந்து யாராவது வெளியிலேருந்து வருவாங்களே, நான் எடுக்கிறதுக்கு இல்லை, நம்ம வந்து உண்டாக்கிக்கிட்ட குப்பை இதெல்லாம், நாமே வந்து உருவாக்கின குப்பை. இந்த குப்பை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கும் அம்மா தான் வழி சொல்றாங்க. ஆன்மீகம் வந்து அதுக்கு வழி. அப்ப அந்த ஆன்மீகத்தை எப்படி கொண்டு வருது, அந்த ஆன்மீக பாதைக்கு எப்படி போறது அப்படின்றது அதுக்கும் அம்மா வழி காட்டுறாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம அந்த ஆன்மீக பாதையில போறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்றது வந்து நம்ம தான் தெரியும். நம்மளுடைய அறிவு சிந்தனைகள் இதெல்லாம் வந்து மாற்றம் ஏற்படும் போது நம்ம வந்து இதை பத்தி டீப்பா திங்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு அது புலப்படுது. நம்ம எப்படி வந்து அதை வந்து இதையெல்லாம் விளக்க முடியும், இந்த குப்பையெல்லாம் விளக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய ஞானம், நம்ம வந்து அறிவு பாதையில் அம்மா காட்டின பாதையில போகக்கூடிய அந்த ஆன்மீக பாதையில போக நம்மளுடைய ஞானம், அறிவு இதெல்லாம் உபயோகப்படுத்தும் போது மெடிடேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்க மெடிடேஷன், அம்மா சொன்ன தியானம் என்ற ஒரு ரொம்ப முக்கியமான சமாதானம். அந்த மாதிரி தியானம், இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம ஈடுபட்டு வரணும். அம்மா சொன்ன பார்க்கலாம் ஈடுபட்டு வரும்போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் வந்து வெளியில போகும், அழுக்குகள் வெளியில போகும். இதைத்தான் அம்மா சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்து. அதற்கு பிறகு இன்னொன்று அடுத்து என்ன சொன்னாங்க, நான் ஒரு
என்னுடைய உறவினர் ஒருத்தரை வந்து இது மாதிரி செவ்வாடை உடுத்தி எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து விருப்பம் இல்லாமல் தான் அந்த செவ்வாடையை உடுத்திட்டு அங்கே வந்தார். அப்போ அம்மா அவரை பார்த்து என்கிட்ட சொல்றாங்க, இதுதான் கடைசி வரைக்கும் கூட வரும். எது? செவ்வாடையை பார்த்து என்கிட்ட சொன்ன இதுதான் கடைசி வரைக்கும் கூட வரும். எனக்கு அதே மாதிரி ஒரு தடவை அம்மா ஒன்று சொல்லும்போது அதை வந்து உடனே புரிஞ்சுக்கிட்டு அது எப்படின்றது அர்த்தம் காண முடிகிறது இல்லை. அதனால பிறகு யோஜனை பண்ணி தான் அதனுடைய அர்த்தங்களை நான் ஓரளவுக்கு நான் அனுமானிப்பேன். இந்த தடவை சொல்லும்போது இந்த மாதிரி இதுதான் கூட வரும்னா, அப்ப இந்த செவ்வாடை தான் ஆன்மீகமா? இல்லை செவ்வாடை வந்து ஆன்மீகத்தினுடைய பிரதிநிதித்துவமா? இல்லை செவ்வாடையை போட்டால் தான் வந்து நம்ம வந்து எங்கேயோ போக முடியுமா? இது கொஸ்டின் மார்க். அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்க, கடைசி வரை கூட வரும். எது கடைசி? இந்த ஜென்மம் தான் கடைசியா? இல்லை இதுக்கு பிறகு நிறைய ஜென்மங்கள் இருந்தால் அது கடைசியா? எதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கடைசி வரை கூட வந்து எதுக்காக வரும்? இந்த எதுக்காக வச்சு செவ்வாடை வச்சு போட்டு அது கடைசி வரை எதுக்காக நம்ம வந்து கூட வரணும்னு பார்க்குறோம் அப்படின்றது இதெல்லாம் கொஸ்டின் மார்க்கா. அப்போ அதில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அன்றாட வாழ்க்கை அதையும் இந்த இடத்துல நான் வந்து ஒரு இணைப்பு பண்றேன். அபிராமி பட்டர் வந்து சொல்லும்போது அவருடைய தோத்தத்துல சொல்லும்போது, கலையாத கல்வி, தடைவராத கொடை, அப்புறம் சரியாத மனம், அப்புறம் தாழாத கீர்த்தி, துன்பமில்லாத வாழ்வு அப்படின்ட்டு பல விதங்கள் வந்தா வேண்டார் கடவுள்கிட்ட இறைவன். அந்த மாதிரியான வாழ்வைத்தான் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து வாழணும்னு நினைக்கிறோம். அந்த வாழ்வு வந்து பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இது வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து நம்மளுடைய வாழ்நாட்கள் இது வேணும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து உடனே வேணும்னே அது கிடைச்சிட போறது இல்லை. அதெல்லாம் அப்போ செவ்வாடையை போட்டால் அதெல்லாம் வந்துடுமா? அப்போ நமக்கு வந்து நம்ம இறப்பு வரைக்கும் இது வந்துடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்தது. செவ்வாடையை போடுறதுனால மட்டும் வந்துடாது. செவ்வாடைன்றது வந்து ஒரு அடையாளம், அவ்வளோதான். அடையாளம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இல்லை, ஆஃபீஸ் யூனிஃபார்ம் மாதிரி அது ஒரு அடையாளம் இல்லை. நம்ம வந்து அங்கெல்லாம் போனால் அது வந்து இந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க, இந்த ஆஃபீஸை சேர்ந்தவங்க, இந்த காரியாலயத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இது வந்து இது வந்து வெறும் மேல்மருவத்துறை சேர்ந்த இந்த அடையாளத்தோடு நிற்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. அது அந்த செவ்வாடை அப்படின்றது ஒரு ஆன்மீகத்துக்கு நம்மளை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழி. அது போடும்போது நம்மளுடைய மனதில் வந்து இருக்கக்கூடிய அந்த அறிவு வந்து நம்மளை வந்து நாம் யார், நாம் எங்க இருக்கிறோம், நம்மளுடைய அறிவின் மூலமா நம்ம உணரக்கூடிய இந்த இது வந்து இந்த ஞான ஒளி, அம்மா கொடுத்த ஞான ஒளியை நம்ம எப்படி பார்க்க முடியும், அம்மாவை எப்படி பார்க்க முடியும், அம்மா அவனுடைய ஆன்மீக வழி எப்படி போகும், இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கி நம்மளை வந்து அந்த நான் முதலே சொன்ன அந்த தீமையான நினைவுகள், ரிமூவ் த டர்ட் கார்பேஜ், அந்த இதை எடுத்துரு, அழுக்க எடு அப்படின்னு அம்மா சொன்னாங்கல்ல, குப்பையை கொட்ட வேண்டாம். அந்த மாதிரி குப்பையெல்லாம் நம்ம கொட்டிக்கிட்டே வரும்போது அந்த கொற்றத்துக்கு இது வந்து இந்த செவ்வாடைன்றது நமக்கு வந்து ஒரு வழிமுறை பண்ணும். அதுதான் அம்மா வந்து மறைமுகமா அப்படி வந்து இதுதான் கடைசி வரைக்கும் கூட வரும். அப்ப நம்ம வாழ்க்கை நல்லபடியா வாழணும் அப்படின்றது நினைக்கிறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம வந்து இறைவன்கிட்ட வந்து அபிராமம் பெற்று பண்ணவன் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரைக்கும் வாழணும், தாழாத கீர்த்தியோடு நல்ல விதமா வாழணும் அப்படின்னாக்கா இது வந்து செவ்வாடை ஹெல்ப் பண்ணும். ஸோ இது அடுத்தது அம்மா சொன்ன அந்த இதை வந்து ஆராய்ச்சி பார்த்து அது ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது செவ்வாடை தான் கூட வரும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு. அப்புறம் சொன்னாங்க அம்மா ஒரு நாளைக்கு எல்லாரும் எப்படி தொண்டு சேருங்க பாத்தியா அப்படின்னு கேட்டேன் கோவில்ல. இதையும் திருப்பி ஒரு தடவை அம்மா சொல்லும்போது எனக்கு இந்த கேள்விகள் வந்துட்டே இருக்கும். எங்கிட்டையும் சொல்றேன், நான் என்ன பண்ணேன், தொண்டு எப்படி செய்யறாங்க பாத்தியா அப்படின்னு கேட்டேன். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பிறகுதான் சொன்னாங்க, கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு நீ தொண்டு கொண்டு அப்படின்ட்டு. இந்த ஆரம்பத்துல இந்த தொண்டை பத்தி அம்மா சொன்னபோது நான் வந்து யோஜனை பண்ணி பார்த்தேன். நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கு பிறகு அதை யோஜனை பண்ணி பார்த்தேன். தொண்டுன்றது வந்து ரொம்ப ஒரு மேன்மையான செயல். அம்மாவனுடைய வழியில வந்து அம்மா சொல்றது என்னன்னாக்கா, பக்தி தொண்டு
இது ஒன்று தான் வந்து நீ என்னோட இருக்க முடியும், இது 2 நாள் தான் என்னோட இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ இந்த தொண்டுன்றது எப்படி செய்யணும் அப்படின்றது, எதுக்காக தொண்டு எப்படி செய்யணும் அப்படின்னாக்க, தொண்டுன்றது வந்து ஒரு மனமாற நம்மளுடைய மனம் விரும்பி நம்மளுடைய சுயநலமற்ற ஒரு நிலையில நம்ம எதையும் எதிர்பார்க்காத, நாம வந்து அதை நேர்த்தியா, அதுல வந்து ஒரு குறைபாடு இல்லாம, அதுக்கு பிறகு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து அந்த தொண்டை வந்து அந்த தொண்டு யாருக்கு போய் சேர்ந்தோ அவங்க அதனால வந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்களா அப்படின்றத பார்த்தா, அந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வந்து அதில் ஆழ்ந்து போய் அதில் செய்யக்கூடியது தான் வந்து தொண்டு. மற்றதெல்லாம் தொண்டுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த மீனிங் இதை புரிஞ்சுக்கிட்டு, இது அம்மா வந்து சொன்னாங்க நீ தொண்டு செய்யறத பார்த்தியா அப்படின்னு கேட்டா, அப்ப மறைமுகமா எனக்கு சொல்றாங்க நீயே தொண்டு பண்ணுன்னு. அதாவது ஆன்மீக இயக்கத்துல வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்துல வந்து என்னை ஈடுபடுத்துறதுக்கு இல்லை எல்லாரையுமே என்னன்னு இல்லை உங்க எல்லாரையுமே ஈடுபடுத்துறதுக்கு அம்மா ஒவ்வொரு வழியை சொல்லுவாங்க. அதுல இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது நம்ம வந்து நம்மளை அறியாம நம்ம வந்து அந்த பாதையில போயிட்டு நமக்கு வந்து அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோம்னு தெரியாது. அப்போ போயிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து அம்மாட்ட கேட்குறேன் ரொம்ப வருஷம் கழிச்சு, நாமெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அம்மா சொன்னது ஏதோ செய்கிறோம், அம்மா சொன்ன வார்த்தைகளை பண்ணி சில ஃபாலோ பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ஆன்மீக பாதையில் போயிட்டு இருக்குமா, நமக்கு என்னென்னா அது கூட சம்மந்தம் இருக்கா என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னேன். நீயும் உன் குடும்பத்தினரும் எல்லாரும் வந்து அன்பாக இருக்கீங்க, எல்லாம் வந்து என்ன சொன்னாலும் செய்கிறீங்க, அது இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து இந்த தொண்டு தொண்டு எப்படி பண்ணாங்க அம்மா சொன்னதை பற்றி பேசினேன். அது அடுத்தது வந்து அம்மா என்ன சொன்ன இன்னொரு தடவை, கோயிலுக்கு வந்து போயிட்டே இருக்கு. கோயிலுக்கு வந்து போயிட்டே இருக்கேன்றது எனக்கு மட்டும் சொன்ன வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து ஒரு தடவை வந்துட்டு ஒரு தடவை போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதோட அதை விட்டு போயிட்டோம், அந்த தொடர்பை விட்டு போயிட்டோம்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து அம்மாவனுடைய வழிமுறைகள் எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் அம்மா வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து அந்த விழா காலங்களில் இது பண்ணு, மற்ற நேரத்தில் இது பண்ணி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்டே தொடர்ந்து வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம வந்து நம்ம ஒரு மன நிம்மதி, வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி இதெல்லாம் அடைந்து ஒரு நம்மளை அறியாமலே ஒரு ஆன்மீகத்தில் போவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அம்மா அப்படி சொல்கிறாங்கன்றத நம்ம உணரணும். அடுத்ததாக வந்து நம்ம சொல்றது வந்து அம்மா இன்னொருத்தர் சொல்லும்போது, குருன்னு ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்படின்னாரு. அதான் எனக்கு ஒருத்தரையும் இது ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எந்த கான்ட்ராக்ட்லயும் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம சொன்னாங்க. இது குருன்னு வார்த்தை சொன்ன உடனே, இது எதுக்கு குருன்னு ஒருத்தர் தான் இருக்கணும்? நம்ம என்ன வேற குரு யாருக்கையாவது தேடி போகணுமா? எதுவும் போலி எதுக்கு அம்மா சொன்னாங்க? குருன்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, கு அப்படின்னாக்க அறியாமை. ரு அப்படின்னு சொன்னாக்க அறியாமையை விளக்குதல். அப்ப குருன்றது வந்து அறியாமையை விளக்கக்கூடிய வார்த்தை. இந்த குருவை பத்தி ஸ்கந்த புராணத்துல வந்து நம்ம அறியக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, குருவே குருவே பிரம்மன், குருவே விஷ்ணு, குருவே சிவன், எல்லாம் சேர்ந்தது பரமம், எல்லாம் சேர்ந்தது இது குரு. அந்த குருவுக்கு என்னுடைய வணக்கம். அப்போ எல்லா இறைவனும் சேர்ந்தது ஒரே இது என்னன்னாக்க குரு. அந்த குரு வந்து ஒருத்தரை தான் இருக்க முடியும். அந்த ஒரு குரு நமக்கு எந்த போதிக்கிறாரோ அந்த அதை ஃபாலோ பண்ணி அந்த டிவோஷன், அந்த பக்தி இருக்கும்போது நமக்கு வந்து அதுதான் வந்து ஆன்மீகத்தை காட்டும். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுவும் நான் படித்தது கேள்விப்பட்டது. அது அம்மா வந்து அமெரிக்க பிரயாணத்தும் போது ஒரு டாக்டர் வீட்டுக்கு விசிட் பண்றாரு. அந்த டாக்டர் வந்து இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் மனைவியும் வந்து இந்தியாவுக்கு நிறைய தடவை வந்து நிறைய குருமார்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் வந்து ஆன்மீகத்தை தேடி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவர் அமெரிக்காவில் திரும்பி போயிட்டு அங்கே போயிட்டு அவருடைய வீட்டில் நிறைய கடவுள் பசங்க படங்கள்லாம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அவர் ஆன்மீகத்தை தேடிட்டு இருந்தார். அம்மா அங்கே விசிட் பண்ணும்போது அவரை பார்த்துட்டு அம்மா அவர்கிட்ட சொன்னாங்களாம், நீ வந்து உன்னுடைய அன்றாட வாழ்க்கை, நீ எடுத்த தொழில், மருத்துவம், அது வந்து பணிபுரியுது,
இந்த மனித குலத்திற்கு நீ பண்ண வேண்டிய பணி. அந்த பணியை விட்டு நீ இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன்மீகத்தை தேடிக்கொண்டிருக்கிற. நீ பிறந்ததனுடைய காரணம், நீ வந்து செய்ய வேண்டிய வேலை எல்லாருக்கும் மருத்துவம் நீ செய்யணும். அதுதான் பணி, அதுதான் ஆன்மீகம். அதை விட்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இது உனக்கு வந்து நிம்மதியோ இல்லை ஆன்மீகம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அதனால நீ உன்னுடைய கடமையை நீ என்ன படித்து என்ன வந்து தொழிலில் போனியோ அதை வந்து விடாம அந்த மனித குலத்துக்கு நீ செய், அந்த படியை செய்து அவருக்கு உபதேசம் செய். அப்போ அவர் சொன்னாராம், எல்லாரும் எனக்கு வேற மாதிரி சொன்னாங்க, ஆனா நீங்க இந்த மாதிரி யாரும் எனக்கு சொன்னதே இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது சரி, இல்லை ஆன்மீகத்தை தேடுற வழி நம்ம சொல்லும்போது தான் இதெல்லாம் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வருது. அம்மா சொன்னாங்க, உனக்கு இப்பதானே தெரியும் என்ன வார்த்தை, என் பேர்பட்ட வார்த்தை. அதாவது எப்பேற்பட்ட ஒரு அருள் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கண்ணீர் விட்டோம். அம்மா காலில் நமஸ்காரம் பண்ணி, பாதத்தை பற்றி நமஸ்காரம் பண்ணி கண்ணீர் விட்டோம். எண்ணரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தென்திரை உலகமெல்லாம் விண்துணை வாழி வாழி. ஓம் சக்தி. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.